காட்டில் தங்கி இருக்கக்கூடிய நாட்களில் திரு ஆலவாயிலிருந்து பிள்ளையாரை வேண்டி அனுப்புகிறார்கள் எம்பிராட்டி மங்கையர்க்கரசியாரும் எம்பிரான் குலச்சிறை நாயனார். இது அவங்க எம்பிரான் ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாற்றில் விரிந்திருக்கக்கூடிய செய்தி. இந்த ரொம்ப விரிவாக பேசப்படக்கூடிய செய்திங்க. இங்கே சுருக்கமாக என்ன பண்ணியிருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, பிள்ளையாரை காண சிலர் வந்தார்கள். எதற்கு? அவங்க ரெண்டு பேரும் அனுப்பிய தூதை கொண்டு வருகிறார்கள். அதான் சொல்றார், ஆதி முதல்வர் திரு மறைக்காட்டில் இருக்கக்கூடிய பெருமானை பணிந்து பிறகு அங்கு ஆன பணி செய்து அமரும் நாள். அங்கு ஆன பணி செய்து அமரும் நாள்னா, இந்த ஆன பணிங்கிறது என்ன கேட்டீங்கன்னா, முக்கரணங்களாலும் ஆன பணி. இறைவனுக்கு செய்கின்ற பணியில முக்கரணங்களாலும் நேதியாய் செய்ய வேண்டிய பணி இருக்காரு. நம்ம இறைவனுக்கு பணி செய்கின்ற பொழுது நமக்கு வினை பெருகுகின்ற வாசலும் முக்கரணம் தான், வினையை கழிக்கக்கூடிய வாசலும் முக்கரணம் தான். ஒரு வினையை செய்து ஒரு கருமத்தை செய்கிறோம். கருமம்னா வினை தான், செயல் தான். ஒரு செயலை செய்கிறோம். எதனால் செய்வோம்? ஒன்றா வாயினால், இல்லாட்டினா உடம்பினால், இல்லைன்னா மனதால். இந்த ரெண்டுக்குமே எது காரணம்னா மனம்தான். மனத்தின் வழிதான் சொல், மனத்தின் வழிதான் செயல். அதனால தான் எதை அடக்க முடிஞ்சாலும் மனதை அடக்க முடியாது. காரணம் சொல்ல அடக்கு, செயலை அடக்கு, அப்போ தான் மனம் அடங்கு. சொல்லையும் செயலையும் அடக்காமல் மனம் அடங்கவே அடங்காது. நாம் இங்கே வாயையும் அடக்க தயாராகலை, செயலையும் அடக்க தயாராகலை. எல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்னு செய்கிற செயல்பாடு இருக்குது, முனைப்பும் இருந்து கொண்டு இருக்குது. அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா மனம் அடங்காது. மனம் எப்போ அடக்கத்துக்கு வரும்னு கேட்டிங்கன்னா, மனம் அடங்கிறதுலாம் மனம் இறைவன் திருவருளையே சிந்தித்து கொண்டு இருக்கிறதுக்கு அடக்கம். அந்த அடக்கம் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, திருவருளை தவிர வேறு செயல்களில் ஈடுபடாமல் இருக்கணும். சரி, அப்படி எப்படி ஈடுபடாமல் இருக்கணும்? செய்கிற செயலெல்லாம் சித்தம் போக்கு சிவம் போக்கு. சிவபெருமானுடைய திருவருளை சிந்தித்து கொண்டே செய்யுங்க. அதான் சொன்னார், சித்தம் சிவமாக்கும் செய்தனவே தவமாக்கும். புரியுங்களா? செய்யக்கூடிய பணிகள் சித்தம் சிவமானால் செய்தனால் தவமாகும். இப்போ தவத்தை செஞ்சால் சிவத்தை பெருக்கலாம். புரியுங்களா? தவத்தை செய்யாமல் வேறு ஏதாவது அவத்தை செய்தால் என்னங்கிறது நாம் தான் நிரப்பிக்கணும். தவத்தை செய்தால் சிவத்தை அடையலாம், வேற அவத்தை செய்தால் எதை அடையலாம் நாம் தான் முடிவு பண்ணிக்கணும். இல்லை, சிவம் பெருக்கும். அப்போ சிவம் பெருக்கும் தொண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவபெருமானுக்கு ஆளாகின்ற பணி என்ன பணி? முக்கரணங்களாலும் ஆன நேதியாக செய்யக்கூடிய பணி. அந்த பணிகளை செய்து கொண்டு அங்கு அமர்கின்ற நாள். எனவே பணி செய்பவர்களுக்கு 3 கரணங்களால். இப்போ ஏன் நம்மளுக்கு பூசையில் அப்படி வச்சிருக்கிறாங்கன்னு நீங்கள் சிந்திச்சு பாருங்க. பூசணை செய்கிறோம், பூசணையில் என்னென்ன பண்ணணும்? நாம் பண்ணுற பூசணை சொல்லுங்கள். கையில் மணி, தூபம் அல்லது தீபம், ஏதாவது இந்த கை ஒன்று, இந்த கையில் ஒரு வேலை செயல் செய்கிறோம். புரியுங்களா? வாயில் மந்திரம், வேற்றாய் ஏதோ ஒரு பாடல் பாடுறோம். மனம் நினைக்கிறது, மனம் நினைப்பதனால் இது வருது. இப்போ வழிபாட்டில் இந்த 3ம் இருக்குது. சில பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசாமல் அப்படியே உட்காந்துக்கிட்டு பாடுறதுக்கு பாட மாட்டாங்க. மனசு நினைக்கிது நினச்சிட்டு இருப்பாங்க. பாடாமல் வழிபாட்டை எப்படி செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, வாய் விட்டு பாடாமல் செயலை என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே அமைதியாக அமர்ந்து கொண்டு வழிபாடு செய்வாங்க. புரியுது? இது எதுக்கு? இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாயினால் நடக்கக்கூடிய செயல்படாமல் போயிடும். மந்திரம், கிரியை, பாவனை. வழிபாடுங்கிறதுக்கு என்ன பொருள்னு கேட்டிங்கன்னா, மந்திரம், கிரியை, பாவனை. மந்திரமும் இருக்கணும், கிரியையும் இருக்கணும், பாவனையும் இருக்கணும். பாவனை மனத்தால், கிரியை உடலால், மந்திரம் வாக்கால். இல்லை, அப்போ முக்கரணங்களாலும் வழிபாடு செய்யணும். முடியலையோ வாய் விட்டு என்ன பண்ணிட்டு இருக்கணும், எதையாவது பெருமானுக்கு. சிவபுராணம்னா சிவபுராணத்தை திருப்பி சொல்ல வேண்டியதை. தெரிஞ்சால் எந்த பாட்டை வேணால் சொல்ல வேண்டியதான். தெரியலனா சிவபுராணத்தை திரும்ப பண்ண வேண்டியதான், பாட வேண்டியது. எனவே இங்கே பிள்ளையார் அவருடைய காண்பதற்கு சொல்கிறார், ஆதி முதல்வர் தம்மை பணிந்து அங்கே ஆன பணி செய்து அமரும்னா, சீத மதிவெண் குடை வளவர் மகளார். சீத மதிவெண் குடை வளவர் மகளார் தென்னன் தேவியார் கோதில் குணத்து பாண்டி மா தேவியார். பாருங்க, பிராட்டி காரைக்காலமையாருக்கு எத்தனை அடைமொழி. இப்போ தான் முத சொல்கிறார் சேக்கிழார் பெருமான் புராணத்தில் மங்கையர்க்கரசியாரை அறிமுகம் செய்கிற இடம்.
இப்போ தான் முத அறிமுகம் செய்கிற இப்போ நம்மளுக்கு முதல் காட்சி வெளியாகுதுன்னு எப்படி இருக்குன்னு யோசிச்சுப்பாங்க. சரிங்களா? முதல் காட்சி அப்படின்னதுங்க எப்படி சொல்ல என்ட்ரி சீன் இல்லைங்களா? அப்படி எப்படி ரொம்ப அதை வச்சு தான் படத்தையே முடிவு பண்ணுறாங்க. என்ட்ரி சீன் பக்காவாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி எங்களுடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் காட்டாத என்ட்ரியாக கொடுத்துட போகிறாங்க. வேறு யாராவது யோசிச்சு பாருங்க எப்படி கொடுக்குறாரு பாருங்க. சீதமதி வெண்குடை வளவர் மகளா தென்னன் தேவியா கோவில் குணத்து பாண்டிமா தேவியா. எவ்வளவு அடைமொழி என்ன! இதோ பிறந்த வீடு, இதோ புகுந்த வீடு, இதோ அவருடைய குணம். பிறந்த வீடு எப்படிப்பட்ட வீடுன்னு கேட்டீங்கன்னா சீதமதி வெண்குட வளர். சீதம் அப்படின்னா குளிர்ச்சி, மதினா குளிர்ச்சி. சீதம்னாலும் குளிர்ச்சி, மதி எப்படிப்பட்ட குளிர்ச்சி? மிகுந்த குளிர்ச்சியுடைய வெண்கொற்ற குடை அப்படின்னுட்டாங்க. குடையே நிழல் தான். இது எப்படிப்பட்ட ஆட்சின்னு கேட்டிங்கன்னா எல்லா உயிர்களுக்கும் இன்பத்தை பயக்கக்கூடிய ஆட்சி சோழருடைய ஆட்சி. அப்படிப்பட்ட ஆட்சியை செய்த இடத்திலிருந்து வந்தவர்கள் நம்முடைய திருமகளார். அவங்களுக்கு வளவர் அப்படின்னு பேர். சோழர்களுக்கு இன்னொரு பேர் என்னங்க? வளவர். மங்கையர்க்கரசி வளவர் கோன்பாவை. வளவர் கோன்பா. வளவர்னா எந்த வளத்திலும் குன்றாதவர்னு பேர். சோழருடைய வளம், சோழ நாட்டினுடைய வளம், அப்படிப்பட்ட வளம். அது நீங்கள் எவ்வளோ நீண்ட ஆட்சி செஞ்சவங்க, நீண்ட காலம் ஆட்சியை செய்தவர்கள். அதில் பல சோழர்கள் வந்தார்கள். நமக்கு ராஜராஜ சோழன், குலோத்துங்க சோழன், ராஜேந்திர சோழன் என்று அவருடைய பரம்பரை விரிந்து வந்து தில்லைக்கும் போன்ற அது முக்கியமாக சிவாலய திருப்பணி எண்ணற்ற திருப்பணிகளை செய்திருக்கிறாங்க. இல்லைங்களா? நீங்கள் எடுத்து அது சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா சோழர்களுடைய பங்கு சைவத்தில் புரியல. சைவ சமயத்தில் சோழர்களுடைய பங்கு வழிபாட்டில் என்ன நிலையில் நின்றுருக்கிறாங்க, திருக்கோயில் நிபந்தனைகள் எப்படி அப்படின்னு ஒரு பக்கம் அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். எனவே சீதமதி வெண்குடை வளவர் மகளார். இன்னொன்று இது பிறந்த வீடு. புகுந்த வீடு எப்படின்னு கேட்டிங்கன்னா தென்னன் தேவியா. அவ்வளோதான். தென்னன் புகுந்த வீடு எப்படி இருந்துன்னு கேட்டால் உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. பிறந்த வீடு நல்ல சிறப்பான வீடு. இங்கே ஏன் புகுந்த வீடு ரொம்ப என்னாச்சு? அவர் சமண சமயத்தில் இருந்தார். சமணம் என்று சொல்லக்கூடிய சமயத்தில் இருந்தங்காட்டி புகுந்த வீட்டை ரொம்ப எளிமையாக தென்னன் தேவியா என்று சொல்லிட்டார். அடுத்து சொன்னார் குணம் எப்படிப்பட்ட குணம்? கோதில் குணத்து பாண்டிமா தேவி. கோதில் அப்படின்னா குற்றமில்லாத குணம். ஏன்னா குணத்தில் குற்றம் குணம்னா எவ்வளவு நல்ல குணமுடையவர்கிட்டையும் ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம மக்கள்கிட்ட. அப்படின்னா அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நல்ல குணமுடையவராக இருக்கிறாங்களோ எங்கேயாவது ஒரு குற்றம் இல்லை. இறைவன் அதை பார்க்கவே பாடுறது என்ன பண்ணுறாங்க? குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு கோதாட்டு. என்ன குற்றம் இருக்குதோ அதெல்லாம் கழிச்சுக்கிட்டு, கசுரெல்லாம் கழிச்சுக்கிட்டு என்ன வருதோ கொடுப்பான். நாயகர் சொல்கிற மாதிரி எவ்வளவு பாடி இருக்குன்னு எவ்வளோ பிழை இருக்கிறதோ அவ்வளோக்கு பாட்டுக்கு பொருள் எடுத்துக்கொண்டு அரசர் பரிசு வழங்கலாமே அப்படிங்கிற மாதிரி. எவ்வளவு இருக்குதோ அவ்வளோ கொடுத்தீங்கன்னா சரி அப்படிங்கிற மாதிரி. ஏதோ எதுவுமே செய்யாதவன் இந்த அன்பை செய்கிறான். இவ்வளவு நாள் அன்பே செலுத்தாதவன் இப்போ என்ன பண்ணுறான்? ஒரு அன்பை செலுத்துறானே நினச்சி சாமிக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். என்ன அடடா அந்த 2 பூ வைக்கிறான், பாட்டை தப்பாக பாடுறான். எங்கே பூ வைக்கிறதுன்னு தெரியல, சரி வைக்கிறான். ஆனால் பாட்டும் 2 பாட்டு தப்பாக அப்படின்னு மகிழ்ச்சியாக தான் இருப்பார். அவர் கோச்சுக்குவார் ஆசிரியர் மட்டும் தான் கோச்சுக்குவார். தப்பாக பாடிட்டு அப்படின்னு அவர் தான் கோச்சுக்குவார். தவிர பெருமானே பாரு சாமி ரொம்ப பரவாயில்ல, என் பிள்ளை எப்படி பாடுது, நல்லா பாடு. எந்த அம்மாவாவது சொல்லுவாங்க தம் பிள்ளை தப்பாக பாடுதுன்ட்டு. நல்லா பாடுறேன், என் பிள்ளைக்கு பரிசு கொடுங்க, வேறு யாருக்கோ போய் கொடுத்துருக்குறாங்க அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர சாமி அப்படி தான் மகிழ்ச்சியாக இருப்பார். எனவே கோதில் குணம்னா குற்றமில்லாத குணம். அப்படின்னா ஒவ்வொரு நமக்கு கொடுக்கப்பட்ட அறிவில் இருக்கக்கூடிய குணம் 3 குணம், ராசதம், தாமசம், சாத்விகம். இந்த 3 குணமுமே மற்ற குணங்களோடு கலப்புடையது தான். நீங்கள் அப்படியே சிவபிரகாசத்துக்குள்ளே போனீங்கன்னா எத்தனை வகையான குணங்கிறது அவர் பட்டியலிடுகிறார். 54 குணம். எத்தனை குணம்? 54 குணம். 54 624 குணமாக விரியுதுங்கிறது சிவஞான முனிவருடைய விரிவு. நாம் பார்க்குற எத்தனை குணம் தான் பார்த்துருக்குறோம்? 3 குணம். சாத்விகம், ராசதம், தாமசம். அப்படியே கொஞ்சம் வச்சோம்னா சாத்விகத்தில் சாத்விகம், சாத்விகத்தில் ராசதம் 9 நம்மளுக்கு புரியுதுங்க. அவர் என்ன சிவபிரகாச உமாவதி சிவனாருன்னா 42வது பாடலில் அழகில் குணம், பிரகாசம், லகுதை, வியாபிருதி, அடர்ச்சி, மிகு கௌரவம்,
அநியமம் இவை அடைவே நிலவிடும். அப்போ ஒவ்வொரு குணக்கும் சாத்விகத்துக்கு 2 சொல்கிறார், பிரகாசம் லகுதை, ராசதத்துக்கு 2 சொல்கிறார், வியாபிருதி அடர்ச்சி, அப்புறம் இதுக்கு சொல்கிறாரு தாமசத்துக்கு அனிமயம் கௌரவம். இப்போ இதில் 6 இருக்குது, இந்த 9 6 54. இங்கே சாத்விகத்தில் இப்போ சாத்விகத்தை எப்படி பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, சாத்விகத்தில் சாத்விகம் பிரகாசம், சாத்விகத்தில் சாத்விகம் லகுதை, அது ராசதத்தில் இப்படின்னு ஒவ்வொன்றையும் விரிச்சுக்கிட்டே போனீங்கன்னா 624 வந்து நிற்கும். எத்தனை குணம் நம்மகிட்ட இருக்குது. நாம் என்ன நினச்சிட்டு எனக்கு ஒரே ஒரு குணம் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நம்மகிட்ட கிளையாக குணம் இருக்குது. எந்த நேரத்தில் எந்த அந்நியனா மாறணும்னே தெரியாது நம்மளுக்கு. அவ்வளோ குணம் நம்ம இடத்துல இருக்குது இல்லைங்களா. அப்படி அழகில் பிரகாசம் லகுதை வியாபதி அடிச்சு மிக கௌரவம் அணிமை அடைவே நிலைவிடும். 3 உயிரொன்றில் கலந்தே நிற்கும், 3 உயிரொன்றில் கலந்தே நிற்கும். நிறை புலனின் பயனவையும் கவரும். புரியல. குலைவு வரும் போகங்களிடம் மாறா குறைவில் ஒளியாம் அழகில் புனவிடத்து ஒருமையாம் பரநிலத்தில் பஞ்சாசத் பாவகமும் பண்ணுவிக்கும் தானே. அப்படி பஞ்சாசத் பாவகம்னா 54 வகையான குணங்களை பண்ணி வைக்கும் அப்படின்னு காட்டுறது. எனவே குணங்கள் எத்தனையோ குணங்கள். இந்த குணத்துப்படி தான் ஒரு பொருளை நம்ம அனுபவிக்கிறோம். ஒரு பொருளை அனுபவிக்கும் போது நம்ம அனுபவம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குணத்தில் ஏதாவது ஒரு குணநிலையிலிருந்து தான் அனுபவிப்போம். அந்த குணத்தோடு தான் அந்த பொருள் நமக்கு வெளிப்படும். அந்த பொருள் நல்ல பொருளாகவே இருந்தாலும் நாம் என்ன நிலைமையில் இருக்கிறோமோ அப்படி தான் அந்த பொருள் நம்மளுக்கு என்ன ஆகுங்க, அனுபவமாகும். நாம் ரொம்ப தாமசத்துலேயும் தாமசமாக இருந்துக்கிட்டு நல்ல திருவருள் வாய்ப்பான ஒரு பாடலை கேட்குறேன்னு வச்சுங்க, ஒன்றும் அப்படியே அந்த பாட்டு காதுக்குள்ளே போகுமானே தெரியாது. ஏன் அறிவு எங்கேயா சென்று விட்டு. ஏன் என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நல்லா தானே பாடிட்டு இருக்கிறார் ஓதுவா, இங்கேயே அவங்க நம்ம அறிவு போக மாட்டேங்குதுன்னு கேட்டால், அறிவு இந்த குணங்கள் வயப்பட்டு நிற்கும். எப்போ எந்தெந்த குணங்கிறத அதெல்லாம் சாமி பார்த்து வகுத்து வச்சிருக்கிறார் அப்படிங்களா. அந்த நேரத்தில் அவங்க குணத்துக்கு மாற்றி என்ன பண்ணுறாருங்க, நம்ம அறிவை ஒரே மாதிரி கொடுக்கறது இல்லை, நம்மளை அப்படியே மாற்றி அதான் சொன்னார். இதையெல்லாம் நீங்கி தான் எப்படி நின்னாருங்களாம், 5 பேர் அணிவும் கண்களே கொள்ள குணம் ஒரு 3 திருந்து சாத்விகமே ஆக. 3 குணமும் திருந்தி ஒரே சாத்வீக குணத்தில் மட்டும் நின்னார்னா அங்கே வேற சிந்தனைக்கே இடம், திருவருளுக்கு மட்டும்தான் இடம். அப்போ இங்கே கோவில் குணத்து பாண்டிமாதேவியார், அதுக்கப்புறம் சொன்னார் முன் குலச்சிறையார். அந்த குலச்சிறையார் எப்படி பொருள் செய்யணும்னு கேட்டிங்கன்னா, திருமுன்பு பணி செய்கின்ற குலச்சிறையார். அவங்க தேவி அரசியார், அவர்களுக்கு கீழே திருப்பணி செய்யக்கூடிய பணிந்து செய்யக்கூடிய அமைச்சர். அப்படிப்பட்ட அமைச்சரும் போதவிட்டார் என சிலர் வந்தார். அப்படி அவங்க அனுப்பிவிட்டாங்கன்ட்டு சிலர் வந்தார். யாரை பார்க்க, புகழிவேந்தர் தமை காண சிலர் வந்தாருங்கிறது அவர்கள் தூது அனுப்புனாங்க. இங்கே சிலர் வந்தார் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவரை பார்க்க தூது அனுப்பியவர்கள். வந்து